அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசியாக நாம் சூரத்துல் பக்ராவினுடைய 10 ஆயத்துகள் வரை பார்த்திருந்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று அதற்கு அடுத்த 5 ஆயத்துகள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ இதா கீல லஹும் வ இதா கீல லஹும். வ மேலும் நமக்கு தெரிந்த வார்த்தை இதா. இதா, லவ், லாம், வாவ், லவ், இன், அலிஃப், நூன், இன், இந்த 3 வார்த்தைகளும் ஒரு வினை சொல்லினுடைய பின்னால் வந்தது என்று சொன்னால் நிபந்தனை வாக்கியமாக மாறிவிடும். உதாரணமாக ஒருவன் வந்தான் அப்படின்னா ஜா. ஆனா இதா வந்து விட்டது என்று சொன்னால் இதா ஜா என்றால் வந்தால் அப்படின்னு அடுத்து வரும். அதுபோல இந்த இடத்திலே இதா கீல, கீல அப்படின்னா கால சொன்னான், அதனுடைய அப்படி மஜ்ஹூலான மறைமுகமான சொல்லாடல் எப்படின்னா கீல, ஒருவன் சொன்னானா கால, கீல சொல்லப்பட்டால், அப்ப கீல சொல்லப்பட்டது என்பது அர்த்தம். இதா வந்தா சொல்லப்பட்டால், இதா கீல சொல்லப்பட்டால் யாருக்கு? லஹும். மேல அல்லாஹ் சொல்லி கொண்டு வந்தானே, இந்த குர்ஆனை மறுப்பவர்கள், வேதங்களை புறக்கணிப்பவர்கள், அவர்களுக்கு சொல்லப்பட்டால், லஹும் அவர்களுக்கு சொல்லப்பட்டால். லா துஃப்சிது என்ன சொல்லப்பட்டது? லா துஃப்சிது, ஃபசாது என்றால் குழப்பம் என்பதாக அர்த்தம். அந்த வார்த்தையிலிருந்து வந்ததுதான் துஃப்சிது. லா துஃப்சிது, குழப்பம் செய்யாதீர்கள். ஃபில் அருதி, அருது என்று சொன்னால் பூமி, நாம் வாழக்கூடிய உலகம், அருள். ஃபி வந்தா லே, நேற்றே சொன்னோம், ஃபி வந்தா லே என்பதாக அர்த்தம். இல், அதில், இதில் அப்படின்ற அர்த்தத்தை கொண்டு வந்து நிறுத்தும். லா துஃப்சிது ஃபில் அருதி, பூமியிலே குழப்பம் செய்யாதீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால். காலு அவங்க சொல்லிக் கொள்ளுவார்கள். இன்னமா, நான் மேல சொன்னோம், இன்ன, அன்ன, இது போன்று உண்டான வார்த்தைகள்லாம் நிச்சயமாக என்ற அர்த்தத்தை கொடுக்கும். அதே போலதான் இன்னமா என்ற கூடியதும் நிச்சயமாக என்ற அர்த்தத்தை கொடுக்கும். இன்னமா நிச்சயமாக நாங்கள், நஹ்னு நாங்கள், நஹ்னு நாங்கள், இன்னமா நிச்சயமாக, நஹ்னு நாங்கள், முஸ்லிஹூன் சீர்திருத்தம் செய்பவர்கள், மக்களுக்கு மத்தியிலே சுமூகத்தை ஏற்படுத்துபவர்கள் என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள், சொல்லிக் கொள்ளுவார்கள். இதா கீல லஹும் லா துஃப்சிது ஃபில் அர்தி காலு இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன். அந்த வேதங்களை புறக்கணிப்பவர்களுக்கு பூமியிலே குழப்பம் செய்யாதீர்கள் என்று சொல்லப்பட்டால் அவர்கள் சொல்லிக் கொள்ளுவார்கள், இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், நாங்கள் குழப்பம் விளைவிப்பவர்கள் அல்ல, நாங்கள் குழப்பத்தை சுமூகம் செய்து வைப்பவர்கள் என்பதாக அவங்க சொல்லிக் கொள்ளுவார்கள். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அலா கண்டிப்பாக அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இன்னஹும் நிச்சயமாக அவர்கள், இன்ன நிச்சயமாக, ஹும் அவர்கள், நிச்சயமாக அவர்கள், ஹுமுல் முஃப்சிதூன அவர்கள்தான் குழப்பம் விளைவிப்பவர். இன்னஹும், ஒரு ஹும் வந்துருச்சு அவர்கள் அப்படின்னு, மீண்டும் அல்லாஹ் ஹுமுல் அப்படின்னு ஹும் அப்படின்ற அந்த வார்த்தையை சேர்த்து கொண்டு வருவதற்கு காரணம், கண்டிப்பாக, நிச்சயமாக, திட்டமாக அவர்கள்தான் முஃப்சிதூன குழப்பம் விளைவிப்பவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். வலாக்கின், இந்த வலாக்கின் என்றால் ஆனால், வாவுக்கு கூட இந்த அர்த்தம் வரும், ஆனா வலாக்கின்னுக்கும் இந்த அர்த்தம் வரும். வலாக்கின் ஆனால், லா யஷ்உரூன், லா என்றால் கிடையாது, இல்லை அப்படின்ற அர்த்தம் வரும். இந்த யஷ்உரூன்னா உணர்பவர்களாக, அவர்கள் யஷ்உரூன்னா உணர்வார்கள் என்பதால், லா யஷ்உரூன் உணர்பவர்களாக இல்லை, அவர்கள் உணர மாட்டார்கள். அதாவது அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்சிதூன வலாக்கின் லா யஷ்உரூன், அறிந்து கொள்ளுங்கள் அவர்கள்தான் குழப்பம் விளைவிப்பவர்கள், ஆனால் அவர்கள் அதை உணர மாட்டார்கள். அடுத்தது வ இதா கீல லஹும், மேல சொன்ன மாதிரியே தான், வ இதா கீல லஹும் அவர்களுக்கு சொல்லப்பட்டால்,
ஆமினு ஈமான் கொள்ளுங்கள், விசுவாசம் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்பட்டால் எப்படி? கமா, க அப்படின்னா போல, இது மாதிரி, அது மாதிரி அப்படின்னு அர்த்தம். இது போல, லைக் திஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம்ல, அது மாதிரி. க அப்படின்றதுக்கு இது போல, அது போல, இந்த மாதிரி, அந்த மாதிரின்னு அர்த்தம். மா ஒன்றை போல, மா ஒன்று நம்ம ஏற்கனவே படிச்சிடும். கமா ஒன்றை போல ஈமான் கொள்ளுங்கள் என்று அவளுக்கு சொல்லப்பட்டார். எந்த மாதிரி? ஆமனன்னாசு மக்கள், மற்ற மக்கள், இவங்க அல்லாத மற்ற மக்கள்லாம் எப்படி தரமாக ஈமானை உறுதி செய்திருக்கிறார், அதுபோல மக்கள் ஈமான் கொண்டது போல நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் காலு அவங்க சொல்லுவார்கள் அனுமினு அ நுமினு அ அப்படின்றது கேள்விக்கு உண்டான ஒரு வார்த்தை. அ அப்படின்ற அந்த அலிஃப் வருகிறது இருக்கு, அது கேள்விக்கு உண்டான ஒரு அடையாளம். நுமினு நாங்கள் ஈமான், நுமினு என்றால் ஈமான் கொள்ளுவோம் என்ற அர்த்தம். அ நுமினு ஈமான் கொள்ளுவோமா, நாங்க ஈமான் அப்படி கொள்ளுவோமா அப்படின்னு கேட்கிறாங்க. கமா ஒன்றை போல, ஆமன சுஃபஹா, இந்த சுஃபஹான மடையர்கள், இந்த மடையர்கள் ஈமான் கொண்டதை போல நாங்களும் ஈமான் கொள்ளுவோமா என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள். சொல்லிட்டு அவங்க சொல்றதுக்கு அப்புறமா அல்லாஹ் சொல்கிறான், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹும் நிச்சயமாக அவர்கள் ஹுமுஸ்ஸுஃபஹா அவர்கள்தான் மடையர்கள், வலாக்கின் என்றாலும் ஆனாலும், லா யஅலமூன் யஅலமூன்னா அறிவார்கள், தெரிந்து கொள்வார்கள் அர்த்தம். லா யஅலமூன் வலாக்கின் லா யஅலமூன் அவர்கள் தெரிந்து கொள்ள மாட்டார்கள், விளங்க மாட்டார்கள், அறிய மாட்டார்கள். அதாவது இந்த மக்கள் மற்ற மக்கள் ஈமான் கொண்ட மாதிரி நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டா அவங்க சொல்லுவாங்க, இந்த மடையர்களான இந்த மக்கள் ஈமான் கொண்டதை போல நாங்க ஈமான் கொள்ளுவோம், நாங்க அப்படி ஈமான் கொள்ள மாட்டோம் அப்படிமாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள்தான் மடையர்கள். இந்த இப்படி சொல்றாங்கல்ல வேதத்தை மறுப்பவர்கள், அவர்கள்தான் மடையர்கள், வலாக்கின் லா யஅலமூன் அவர்கள் விளங்க மாட்டார்கள். வ இதா அடுத்த ஆயத், வ இதா லகு அவர்கள் சந்தித்தால், லகிய சந்தித்தான் என்பதாக அர்த்தம், ஒருவரை போய் சந்திக்கிறது. லகு அவர்கள் சந்தித்தால் யார? அல்லதீன எப்படிப்பட்டவர்களை? அல்லதீன அவர்கள் எப்படிப்பட்டவனா? ஆமனு ஈமான் கொண்ட மக்களை இந்த குர்ஆனை மறுக்கக்கூடியவர்கள் போய் சந்தித்தால் காலு அங்க சொல்லிக் கொள்ளுவார்கள் அவர்களிடத்துல, ஆமன்னா நாங்களும் ஈமான் கொண்டுட்டோம், நாங்களும் ஈமான் கொண்டவர்கள் தான் என்பதாக சொல்லிக் கொள்வார்கள். வைதா ஹலவ் ஹலவ்னா அங்கிருந்து பிரிந்தார்கள், நீங்கி வந்தார்கள், தனித்து வந்தார்கள், அவங்கள்ட்ட இருந்து தனித்து வந்தார்கள் என்பதாக அர்த்தம். வைதா ஹலவ் அவர்கள் தனித்து வந்தால் இலா ஷயாத்தீனிஹிம் இவங்களை மாதிரி மறுக்கக்கூடிய குழப்பம் செய்யக்கூடிய ஷைத்தான்கள், அல்லாஹ் எந்த வார்த்தையை பயன்படுத்துறான்? ஷைத்தான்கள் என்று பயன்படுத்துறான். அவர்களுடைய ஷைத்தான்களிடத்திலே அவர்கள் தனித்து வந்தார்கள் என்று சொன்னா காலு சொல்லுவார்கள், சொல்லி கொள்ளுவார்கள், இன்னா நிச்சயமாக நாங்கள், இன்ன அப்படின்றதோட சேர்ந்து பன்மையாக அறிவிக்கும் பொழுது இன்னா நிச்சயமாக நாங்கள், மஅக்கும் மஅனா உடன் அப்படின்னு அர்த்தம், கும் உங்களுடன், இன்னா மஅக்கும் நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கின்றோம், இன்னமா நஹ்னு நிச்சயமாக, இன்னமா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இன்னமா நிச்சயமாக, நஹ்னு நாங்கள், முஸ்தஹ்சிஊன் அந்த ஈமான் கொண்டிருக்கிறார்களவா அவர்களை பரிகாசம் செய்பவர்கள், கேலி செய்பவர்கள் என்பதாக அவர்கள் சொல்லிக் கொள்ளுவார்கள். நாங்க உங்களோட தான் இருக்கோம், நாங்க அவங்களை ஏமாத்துறோம், பரிகாசம் செய்யறோம், கேலி கிண்டல் செய்யறோம், ஏளனம் செய்கிறோம் என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள். இதற்கு அடுத்து லாஸ்ட் ஆயத்து. இந்த ஆயத்திற்கு முன்னால நான் ஆரம்பமாக சில தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது என்பதாக சொன்னேன்ல, அதுல ஒரு விஷயம் என்னன்னா, நாம அர்த்தம் வைக்கும் பொழுது எந்த குர்ஆனுக்கு, திருமறைக்கு நாம் அர்த்தம் வைக்கின்றோம். அதனால அந்த திருமறைன்னு இல்லை, எந்த வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களுக்கும் இந்த ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க்கையினுடைய எல்லா கட்டங்களிலும் சரி, நம்முடைய எண்ணமோ, நம்முடைய செயலோ, நம்முடைய சொற்களோ அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் நல்லோர்களுக்கும் சாலிஹீன்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் யாரையும் கண்ணிய குறைவாக பயன்படுத்தும் விதமாக நடந்து விடக்கூடாது.
இதுல ரொம்ப நாம கவனமா இருக்கும். அந்த வகையில் ஆக கவனமாக இருக்க வேண்டியது இந்த திரு குர்ஆனுடைய விஷயத்துல. இப்ப முஸ்தஹ்சிஊன் அந்த குர்ஆனை மறுத்த நபர்கள் கேலி கிண்டல் செய்வார்கள், பரிகாசம் செய்வார்கள் சொல்லிட்டோம். இந்த ஆயத்து பாருங்க, அல்லாஹு அல்லாஹ் இறைவன் யஸ்தஹ்சிஉ பிஹிம் அவர்களை பரிகாசம் செய்வான் அர்த்தம் வைக்க கூடாது. ஏன்? பரிகாசம் கேலி கிண்டல்ங்கிறது ஒரு இழிவான செயல், மட்டரகமான செயல், சாதாரண நம்மை போன்ற மக்கள் செய்யக்கூடிய செயல். இது அல்லாஹும் ரசூலும் நல்லோர்களுக்கும் அந்த அர்த்தத்தை நாம் வைத்து அவருடைய கண்ணியத்தை நாம் குறைத்து விடக்கூடாது. அதனால இந்த இடத்துல அல்லாஹ் யஸ்தஹ்சிஉ பிஹிம் அவர்களை பரிகாசம் செய்வான் என்ற அர்த்தம் வைக்க கூடாது. அந்த பரிகாசம் செய்வதனுடைய காரணம் என்ன? ஒருத்தரை நம்ம கேலி கிண்டல் செய்யனா அவரை கண்ணிய குறைவுபடுத்த நாடுகின்றோம், சிறுமைப்படுத்த நாடுகின்றோம் அல்லவா? அந்த அர்த்தத்தை வைக்க வேண்டும். அல்லாஹ் யஸ்தஹ்சிஉ பிஹிம் அவர்களை கொண்டு சிறுமைப்படுத்த நாடுகின்றான், அவர்களை கண்ணியம் குறைவு செய்ய நாடுகின்றான் அப்படின்னு அர்த்தம் வைக்கணும். வயமுத்துஹும் மேலும் கண்ணிய குறைவு அவர்களை செய்ய போகிறான், அல்லாஹ் செய்கிறான். வயமுத்துஹும் ஃபீ துக்யானிஹிம் யமுத்துனா நீட்டி வைத்தான் என்பதாக அர்த்தம். நீட்டி வைத்தான் என்பதாக. யஹும் யமுத்துஹும் அவர்களை அல்லாஹ் நீட்டி வைத்தான். எதுல? ஃபீ லே துக்யானிஹிம் அவர்களுடைய வரம்பு பிடிவாதத்திலே, அழிச்சாட்டியத்திலே அவர்களை அல்லாஹ் நீட்டி வைத்தான். எப்படி நீட்டி வைத்தான்? யஅமஹூன என்று சொன்னால் அர்த்தம் என்னன்னா, ஒரு வழி தெரியாமல், கண்ணு தெரியாமல், அவர்கள் எந்த திசையில் போகிறார்கள் என்று தெரியாம போவாங்கல்ல, அப்படி போகுவதற்குத்தான் யஅமஹூன் என்பதா அர்த்தம். அல்லாஹ் அவங்களை எப்படி வச்சுட்டான்? அவங்களுடைய வரம்பு பிடிவாதத்துல, அவங்க செய்யக்கூடிய அழிச்சாட்டியத்துல, அவங்க செய்யக்கூடிய அந்த கெட்ட செயல்பாடுகளிலே அல்லாஹ் அவங்க கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி அல்லாஹு தஆலா விட்டு விட்டான். அவர்களுடைய அந்த வரம்பு பிடிவாதத்திலே நீட்டி விட்டான். அப்படியே அவங்க காலம் கழியும் என்பதாக இந்த வார்த்தை, இந்த குர்ஆனுடைய இந்த வசனங்கள் நமக்கு அர்த்தங்களை நிறைவு செய்கிறது. இன்ஷா அல்லாஹ் மீதமுள்ள வசனங்களுக்கு உங்களை அர்த்தத்தோடு காணும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா நாம் எதை பேசினோமோ, எதை கேட்டோமோ, எதை பகிர்ந்து கொண்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய, மற்றவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய, அதன் மூலம் பயன் பெறக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.